என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த குரல் தாத்தாவின் வணக்கம். இன்னைக்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் கதையை கேட்குறீங்களா? ஒரு ஊரில் ஒரு ஏழை பெண் இருந்தா. அவள் பெயர் பாரதி. அவள் மனசில் நல்லதும் கெட்டதும் சரியாக புரிஞ்சுக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாள் அவள் நடந்து போயிட்டு இருந்தப்போ வீதியிலே ஒரு பை கிடக்கிறத பார்த்தா. அதை எடுத்து உள்ளே பார்த்தபோது ஒரு பணக்கட்டி இருந்தது. அதை நாம் வச்சுக்கிட்டா கஷ்டமெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினச்சா. அதே நேரத்தில் இதை தவறி விட்டவங்க எப்படி மன கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சி பார்த்தா பாரதி. நம்மக்கிட்ட பணம் இல்லாட்டி போனாலும் நாம் நல்ல பொண்ணாக தான் இருக்கணும். அதனால் இதை தவற விட்டவங்கிட்ட ஒப்படைக்கிறது தான் தர்மம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பெரியவர் பதட்டத்தோடு அங்கும் இங்கும் பார்த்துக்கிட்டு வந்ததோடு அங்கே நின்று இருந்த பாரதியை பார்த்து, இங்கே ஒரு பை கிடந்ததை பார்த்தியாமான்னு கேட்டார். இந்த பைதானேன்னு அவரிடம் பாரதி கொடுத்தா. அதை மகிழ்ச்சியுடன் வாங்கி அவர் ஆனந்த கண்ணீர் விட்டார். என் பொண்ணு கல்யாணத்துக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேம்மா, அதை தவற விட்டுட்டேன். அது உன் கையில் கிடச்சிது. அதை நேர்மையாக கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்னதோட நீ எல்லா செல்வமும் பெற்று நல்லா இருக்கணும்னு வாழ்த்தினாரு. அந்த நேரத்தில் ஒரு கார் அவங்க பக்கத்தில் நின்றுச்சு. அதில் இருந்த செல்வந்தர் என்ன நடந்ததுன்னு கேட்டார். அந்த பெரியவர் நடந்த விஷயத்த சொன்னார். அவளோட நேர்மையை பார்த்து வியந்து போன செல்வந்தர், நீ என்னம்மா செய்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். நான் படிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் பாரதி. நான் பெரிய கம்பெனி வச்சிருக்கேன், அதில் உனக்கு உடனே வேலை வாங்கி தரேன்னு செல்வந்தர் சொல்லிட்டாரு. அவளுக்கு நல்ல பெயர் கிடைச்சிது, நல்ல வேலையும் கிடைச்சிது. அப்போ புரிஞ்சுக்கிட்டா அறம் செய்தார் சிறப்பும் வரும் செல்வமும் வரும்னு. அதைத்தான் திருவள்ளுவர் 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தலில் முதல் குறளில் சொல்றாரு. அந்த குறள், சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் ஏவனோ உயிர்க்கு. இந்த குறளின் விளக்கம், தர்ம செயலால் மேன்மை வரும், செல்வமும் வரும். இதெல்லாம் தர்ம வழி நடந்தால் வரும் நன்மைகள். இது 31வது குறளின் விளக்கம். அதனால் இந்த குறள் தாத்தா சொன்னது போல தினம் தினம் காலை எழுந்ததும் ஒரு 15 நிமிடமாவது திருக்குறளை படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல எண்ணம், அறத்தின் பயன் எல்லாம் உங்களை வந்து சேரும். எல்லாரும் திருக்குறளை படிப்பீங்களா? மறுபடியும் இன்னொரு கதையை சொல்றதுக்கு வர்றேன். எல்லாருக்கும் நன்றி.